ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் NADP. உங்களுக்கு ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். நாட்டோட வேளாண்மை வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான திட்டம் தான் NADP. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். NADP நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த திட்டம் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும், விவசாயத்தில் தொழில்நுட்ப மேம்பாட்டை கொண்டு வரவும், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் உதவும் திட்டமாகும். இப்போ இது என்னென்னா, இந்த திட்டம் எதுக்குன்னா விவசாய உற்பத்தியை நாட்டில் அதிகரிக்கவும், விவசாயத்தில் புது புது தொழில்நுட்பத்தை கொண்டு வரதுக்கும், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துறதுக்கும் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக மாடிப்பண்ணை மேம்பாடு, கழிவுநீர் மறுசுழற்சி, விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயம், மார்க்கெட்டிங், விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் போன்ற திட்டங்கள் இந்த தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வருது. இதில் இயற்கை உர உற்பத்திக்கு இயந்திரங்கள் வாங்க, பசுமை வீடு தோட்டம் அமைப்பதற்கு 50% 75% வரைக்கும் உர மானியம் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட திட்டத்திற்கு ஏற்ப மானியம் தொகை மாறுபடும். ஏன்னா இந்த திட்டத்தில் மாடி பண்ணை வைக்கிறது, கழிவு நீர் மறுசுழற்சி பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுறது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயத்தை செய்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணி விவசாய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு திட்டத்துக்கு ஏற்ப 50% வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கிது. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு www.dnagris.dn.government.in என்ற இணையதளத்திலும் பதிவு செய்யலாம். சில திட்டங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வேளாண் மாவட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்தீங்கன்னா NADP நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மாடி பண்ணை செய்யலாம். இல்லை எங்களுக்கு விவசாயத்தில் பண்ணும்போது தண்ணி நேராக வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னா அதை நீங்கள் எப்படி மறுசுழற்சி பண்ணி விவசாயம் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு சுற்றுச்சூழல் இயற்கை விவசாயம் நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் பண்ண விளைவிச்ச பொருளுக்கு எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் மதிப்பு கூட்டல் மூலமாக தான் அதிக பேர் அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தெரிய மாட்டேது. இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ்னு எல்லாருமே படிச்சுட்டு இப்போ புதுசாக இளம் தலைமுறையினர் விவசாயத்துக்கு வேலைக்கு போகாமல் விவசாயம் வரும்போது அவங்க எல்லாருமே மதிப்பு கூட்டுறாங்க. வாழைப்பழத்தை ட்ரையரில் போட்டு ட்ரை வாழைப்பழம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் ட்ரையரில் போடுறாங்க. அதுக்கப்புறம் வாழை மரத்துலேருந்து தட்டு செய்கிறது, அது மாதிரி ஒன்றையும் அவங்க மதிப்பு கூட்டி விற்கும் போது உங்களுக்கு லாபம் அதிகமாக வருது. அப்படி நீங்கள் இருக்கும் போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு இயற்கை உர உற்பத்தி நீங்கள் பண்ணுறதுக்கும் மதிப்பு கூட்டுறதுக்கான இயந்திரங்கள் வாங்குறதுக்கும், நீங்கள் உங்களுடைய பசுமை வீட்டு தோட்டம் அமைப்பதற்கும் 50% உங்களுக்கு மானியம் கிடைக்கிது. இது ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஏற்ப தொகை மாறுபடுகிறது. ஆனால் என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும்னா www.dnagri.net.dn.government இணையத்தில் விண்ணப்பிக்கணும். ஆனால் சில திட்டங்களுக்கு நீங்கள் நேரடியாக மாவட்ட வேளாண் அலுவலகத்தை அணுகி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு விவசாயம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.